பெரிய கடன் தொகை இருப்பவர்கள் கூட கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். திடீரென பண வரவு ஏற்பட்டு சொத்துக்கள் வாங்கிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். ராஜ வாழ்க்கை அமைந்து விட்டது என்று கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே அந்த தெய்வத்தின் கடாட்சம் இருந்தால் மட்டுமே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த சுதர்சன பகவானின் மந்திரம் உங்கள் கண்ணில் படுவதே பாக்கியம்தான். இந்த சுதர்சன ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டால் கடன் பிரச்சனை தீரும். 2 முறை கேட்டால் திடீர் பணவரவு ஏற்படும். 3 முறை கேட்டுவிட்டால் ராஜயோகமே கிடைத்துவிடும். ஓம் பிரதிபடஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷண நிகமசத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன சுப ஜகத்ரூப மண்டன சுரஜனத்ராச கண்டன சதமக பிரம்ம வந்தித சதபத பிரம்ம நந்தித பிரதித வித்வத்ஸ பக்ஷித பஜதஹிர்புத்ன லக்ஷித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன நிஜபத பிரீத சத்கண நிருபதி ஸ்பீத ஷட்குண நிகம நிர்வ்யூಢ வைபவ நிஜபரவ்யூஹ வைபவ ஹரிஹயத்வேஷி தாரண ஹரபுரப்லோஷ காரண ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஸ்புடதடிஜ்ஜால பிஞ்சர பృథுதர ஜ்வால பஞ்சர பிரதிகத பிரத்ன விக்ரஹ பிரதிமித பிரஜ்ஞ துர்க்ரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன புவனநேதஸ்த்ரயீமய சவனதேஜஸ்த்ரயீமய நிரவதி ஸ்வாது சின்மய நிகில சக்தே ஜகன்மய அமித விஸ்வக்ரியாமய சமித விஸ்வக்பயாமய ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன மஹித சம்பத் சதக்ஷர விஹித சம்பத் சடக்ஷர ஷடர சக்கர பிரதிஷ்டித சகல தத்வ பிரதிஷ்டித விவித சங்கல்ப கல்பக விபுத சங்கல்ப கல்பக ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன அதிமுகாலீட பந்துர பృథுமஹாஹேதி தந்துர விகடமாலா பரிஷ்கிருத விவிதமாயா பரிஷ்கிருத ஸ்திரமஹாயந்திர யந்திரித धृटदया तंत्र यंत्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन तनुज विस्तार कर्तन तनुज विद्या विकर्तन जनित मिश्रा विकर्तन भजद विद्या निकर्तन अमर दृष्टस्व विक्रम समर जुष्ट भ्रमिक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन चतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथ प्रधावन् न विहन्यते रथांग दुर्यगुप्तः சுதர்சன பகவானை சஹஸ்ர சூரிய சமான தெய்வம் என்று நமது வேதங்கள் சொல்கின்றன. அதாவது 1000 சூரியங்களுக்கு சமமான சக்தியை 1000 கரங்களாக கொண்டவர் என்று. அப்படிப்பட்ட சுதர்சன பகவானின் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரே ஒரு முறை கேட்டால் போதும், கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து விடலாம். 2 முறை கேட்டால் கடன் பிரச்சனை தீர்ந்து திடீர் பண வரவும் ஏற்படும். 3 முறை கேட்டுவிட்டால் அந்த ராஜயோகமே கிடைத்துவிடும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.